ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி 2 வெரைட்டி சிப்ஸ் தாங்க. பொட்டேட்டோ சிப்ஸ், மரவள்ளி சிப்ஸ் ரெண்டும் பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் வெரைட்டி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சிப்ஸை எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல பாயில் பண்ணி சிப்ஸாக பண்ணி 1 இயருக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோங்க. ஒரு 2 கிலோ கிழங்கு இருக்குது. நம்ம ஈஸியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம். அருவாமனையில் அப்படியே பட்டையாக செத்தி வச்சுட்டோங்க. ரொம்ப மெல்லிஸாக செஞ்சோம்னாலும் உடஞ்சிரும், ரொம்ப மொத்தமாக செஞ்சாலும் வேக லேட் ஆகும் உங்களுக்கு. அதனால் ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் இப்படி செத்தி 2 கிலோ கிழங்கு எடுத்து வச்சுட்டோங்க. எப்படி வேக வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணுங்க. காய் மாதிரி நம்ம கொஞ்சமாக அன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ காய் நம்ம வேக வச்சோம். கிழங்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும், இல்லைன்னா கிளறப்ப உடஞ்சி போயிருங்க. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு தாராளமாக கிண்டணும். உங்களுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி கொதிக்கட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 1/2 கை உப்பு, நம்ம சிப்ஸாக பண்ணுறப்ப கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு 1/2 கை உப்பு போட்டுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. அப்படியே கரண்டியை போட்டு அப்படியே கிண்டாமல் நல்லா கொதி வரட்டுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். நல்லா கொதி வரட்டுங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. அப்படியே ஓரமாக கிண்டணும் நம்ம, இல்லைன்னா உடஞ்சி. கீழே உள்ளதை மேலே, மேலே உள்ளதை கீழே அப்படியே மெதுவாக பிரட்டி விடணுங்க. உடஞ்சிராமல் பிரட்டி விடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷங்குள்ளே வெந்துடுங்க. இப்போ நுரை நல்லா வந்துட்டுருக்குது, நல்லா வெந்துட்டுருக்கு. குழைவாக வேக வைக்கக்கூடாதுங்க. அப்படி உடையிற ஸ்டேஜுக்கு அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சுட்டு வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ சீப்பாக எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வத்தல் போட்டு பண்ணி வச்சிட்டோம். இதுலேயும் பண்ணலாம், உருளைக்கிழங்குலையும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஈவினிங் சமயம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இதை சிப்ஸாக பண்ணி கொடுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கையும் சிப்ஸ் பண்ணுறதை பார்க்கலாங்க. கிழங்கு நல்லா வாசம் வந்துருச்சுங்க. கிழங்கு பாருங்கள், நல்லா உடையாமல் பிரட்டி விட்டுருக்கோம். இந்த பாருங்கள், ஒரு சைடு வெந்திருக்கு, ஒரு சைடு வேகாமல் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறது ஒரு சைடு வெந்திருக்குது, மொத்தமாக இருக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க, ஒரு கொதிக்கட்டும். பிரட்டி விட்டுருக்கேன். நல்லா ஓரளவுக்கு குழையாமல் வேக வச்சிட்டோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இதில் பக்குவம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உடையணும், மசியக்கூடாது. இந்த உடையுது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து வடிகட்டிக்கலாங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம அந்த தண்ணி குழைவாக இருக்குது பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். அதான் திட்டமாக இருக்கும் உங்களுக்கு. நான் அப்படியே வடிகட்டிக்கிறேங்க. அப்படியே எடுத்து வடிச்சிட்டோங்க. அவிச்ச கிழங்கு அப்படியே ஒத்தையாக காய வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் 4 தாம்பாளத்துலேயும் தட்டில் பரப்பி 4 தட்டில் காய வச்சாச்சுங்க. ஒத்தையாக காய வச்சு பிரட்டி வெயிலில் எடுக்க வேண்டியதான். ஒரு 3 to 4 டேஸ் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பாயில் பண்ணி
ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாங்க. இதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா மழை காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 months நல்லாவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டோம்னாக்கா திருப்பி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வச்சுக்கலாங்க. இது நல்லா ஒரு 1.5 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா தோலை செத்திட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சிப்ஸ் கட்டை இந்த மாதிரி காய்கறியில் கட் பண்ணுறது, அது ஸ்லைஸ் பண்ணுறதுல அப்படியே ரவுண்டாக செத்திட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இது மாதிரி சேர்த்து தண்ணியில் போட்டுக்கலாங்க. நல்லா தண்ணியிலே போட்டுருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். எல்லா உருளைக்கிழங்கையும் அது மாதிரி ரவுண்டாக உங்கள் வசதி தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சிப்ஸ் மாதிரி பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோங்க. நல்லா ரொம்ப மொத்தமாகவும் போடக்கூடாது, ரொம்ப மெல்லிசாக போட்டால் உடஞ்சிரும். அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா பெருசாக பண்ணி வச்சுட்டோங்க. தண்ணியிலையே போட்டு நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லாத்தையும் வடித்து நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியில் போட்டிருந்தோம்னாக்கா கருத்துருங்க. அதில் ஸ்டார்ச் இருக்கிறனால கருத்துரும். அதனால் தண்ணியிலையே போட்டு வைக்கணும். தண்ணியை விட்டு வெளியில் எடுக்காமல் நல்லா சுத்தமாக க்ளீனாக அலசிக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நம்ம பொரிக்கிறப்ப விளவிளேன்னு இருக்கும். நம்ம இப்போ தண்ணியை ஒரு 1.5லேருந்து 2 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம காய்கறி வத்தலுக்கு மாதிரி கம்மியாக வைக்கக்கூடாது, இல்லைன்னா குழைவாக வெந்துடும். இப்போ கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாங்க. வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டுக்கிறோம். நல்லா தாராளமாக வேக விடணுங்க. நல்லா போட்டு அதை உடச்சிடக்கூடாது. சைடாக அப்படி ஓரத்தில் பாத்திரத்தை ஓரத்தில் அப்படி போட்டு கிண்டனோம்னா உடையாதுங்க. முங்குற அளவு இந்த அளவு ஃப்ரீயாக வெந்துச்சுன்னா உங்களுக்கு பீஸ் உடையாமல் அப்படியே வரும். ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தாராளமாக வச்சு வேக வச்சோம்னா உடையாமல் அப்படியே சிப்ஸ் மாதிரியே வட்டமாக எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தாங்க. அந்த கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அதாவது அரைவாசி தான் குக் ஆகிருக்கணும், 3/4 வாசிக்கு கம்மியாக இருக்கணும். ஒரு நசுக்கு பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த லெவலுக்கு இருந்தால் போதும். குழைய வேக வச்சிடக்கூடாதுங்க. இதோ ரெடி ஆகிட்டுங்க நம்மளோட சிப்ஸு. நல்ல கலர் முன்னைக்கு ஒயிட்டாக இருந்தது, பாயில் ஆனது மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. இப்போ இப்படி உடைச்சோம்னா மசியக்கூடாது, உடையுது பாருங்கள். கிழங்கு உடையணும். இந்த பீஸு இப்படி உடையுது பாருங்கள். இப்படி உடையணும், மசியக்கூடாது. இப்படி பல்பலாக உடையுது பாருங்கள். இதுதான் 1/2 குக்குக்கு மேலே 3/4 குக்குக்கு கீழே அந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு 3/4 திட்டம் வெந்திருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க. நம்ம வடிச்சுக்கிறோங்க. வடிகட்டியாச்சுங்க. இது ஒன்றா நம்ம தனித்தனியாக ஒத்தையாக காய வச்சு ஒரு 5 டேஸ்லேருந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நல்ல கலகலன்னு வத்தல் காயிற வரைக்கும் காய வச்சுக்கலாங்க. பெரட்டி காய வச்சுக்கோங்க. நம்ம இப்படியே 3 பிளேட்டில் நல்லா ஒத்தையாக காய வச்சுட்டோங்க. கொஞ்சம் கேப் இருக்க இடமா கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் காய வச்சுக்கலாம். நல்லா இந்த பாருங்கள், இந்த ஸ்லைஸுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பீஸ் பார்க்குறதுக்கே கொஞ்சம் விட்டு உள்ளதெல்லாம் இந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட மரவள்ளி சிப்ஸு ஒரு 5 டேஸில் எப்படி இந்த சவுண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இது குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுக்குறப்ப ஈவினிங் டைமில்
போய் கடையில் வாங்க வேண்டியதில்லை. டக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மிளகாத்தூள் உப்பு போட்டு மிளகுத்தூளை போட்டு கொடுத்துர்லாங்க. நல்லா எப்படி சவுண்டு வருது பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாருங்கள், இந்த 1.5 கிலோ நம்ம போட்டோம். கலகலன்னு சவுண்டு வர அளவுக்கு ஒரு 3-4 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இது ரெண்டுலேயுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. சிம்மில் வச்சுக்கிறோம். நம்மளோட பொட்டேட்டோ டிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாங்க. எப்படி சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்ல விளவிலேன்னு இருக்குது. கருகிராமல் எடுத்துடணும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. மரவள்ளி அதிலே கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த சிப்ஸு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு பாயில் பண்ணி நம்ம காய வைக்கிறது மட்டும்தாங்க. குழந்தைங்களுக்கு கூட குறைச்சி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டிலையே. நல்ல ஹெல்தியான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அப்பப்போ பாயில் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு இதை பாயில் பண்ணி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 2-3 மாதத்துக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம வச்சு கொடுத்துக்கலாங்க. மரவள்ளி சீசன் டைமில் இப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு எடுத்துட்டோம். நம்மளுக்கு அருமையான டீ டைம் ஸ்நாக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு மரவள்ளி சிப்ஸ் 2 பொரித்து எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸும் மரவள்ளி சிப்ஸும் ரெடி ஆகிட்டுங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி உடைச்சா எப்படி நல்லா உடையுது பாருங்கள். மரவள்ளி சிப்ஸ் அதே மாதிரி தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா உடையுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு ப்ரெசன்டேஷன் இதுக்கு எப்படி சாப்பிட்றது அப்படின்னாக்கா மிளகாத்தூள் உப்பு கலந்துக்கலாங்க. நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு நமக்கு ரெடி. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம், பெப்பரும் போட்டுக்கலாங்க. நம்மளுடைய டேஸ்ட்டு தான். மரவள்ளிக்கு போட்டுக்கிறோம், பெப்பரும் போட்டுக்கலாம், மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லான மரவள்ளி சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டுங்க. இதே மெத்தடே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.